ஹாய் காய்ஸ், வணக்கம். டோன்ட் மாரி மீ, ஐம் ஆல்ரெடி கமிட்டட். இது ஒன் ஷாட்டாக போகுமா இல்லை டூ ஷாட்டாக போகுமா அப்படின்றது தெரில. போகிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுடுறேன். சின்னதாக இன்ட்ரோ. நீங்கள் வந்து பார்க் இண்டஸ்ட்ரியோடைய சிஇஓவுக்கு பிஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் பார்க் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ தான், இனிமேல் தான் ஜாயின் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, கமிட்டட். நீங்கள் அவர் வந்து ஐஏஏஎஸ் இந்தியன் ஆடிட் சர்வீஸில், இந்தியன் ஆடிட் அக்கௌண்ட் சர்வீஸில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு கவர்மெண்ட் ஜாபில். அவருக்கு கவர்மெண்ட் ஜாபில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது கிடச்சிருக்கும். அதனால் அவர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. டைம்ஸ் அவர் ஆல்சோ அப்பர் மிடில் கிளாஸ். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போயிடலாம். ஜிமன், மெயின் பிரான்ச் எப்போ வரப்போகிற? வருவேன், வெயிட் பண்ணுங்கள். இப்படி தான்டா 2 இயர்ஸாக சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் நீங்கள் அதுக்கான யோசனை கூட இருக்கான்னு தெரில எனக்கு. ஐ வாண்ட் டு டெவலப் மை ஸ்கில்ஸ் மோர். மோர் புரியுதுங்களா? யூஆர் ஆல்ரெடி டெவலப் பண்ணா, இதுக்கு யோசிக்கிற? உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் மற்ற அப்போசிட் பார்ட்டிக்கிட்ட கூட கிடையாது. புரியுதா? என்னப்பா இருந்தாலும் நான் வந்ததுக்கப்புறம் தயங்கிடக்கூடாது, பேக் எடுக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 1.5 months அதுக்கப்புறம் வருவேன். வெயிட் பண்ணுங்கள். சரிடா, 1 month தான் டைம். 1.5 monthலாம் கிடையாது, 1 month. இது லாஸ்ட் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் நீ தான் ஜாயின் பண்ண போகிற. அந்த ஈவெண்ட்டில் என்ன, நீ தான் என்னோடய வாரிசு, நீ தான் என்னோடய பிரான்ச், மெயின் பிரான்ச்லேருந்து மற்ற 62 பிரான்ச்சையும் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாரா, தட் இஸ் அ ஃபைனல் ஒன். புரிஞ்சுக்கோ. சரிங்கப்பா, ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை ஜெமன், ஃபைனல் ஒன். இதுதான் உனக்கு லாஸ்ட் 30 days. முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் பிரான்ச்சுக்கு வரப்பாரு. அப்பா எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு லாங் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஓகே, சரிப்பா, சரி, ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருக்கும். ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்திருப்பார் இவ்வளோ நேரம். ஓயன், இன்றைக்கி ஷெடியூல்லாம் என்ன சார்? இன்றைக்கி ஷெடியூலில் அந்த ஜாய் குரூப் ஆஃப் கம்பெனியும் ப்ளஸ் கிம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கும் ஒரு மீட்டிங் இருக்குது. அதில் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, அப்புறம் இங்கே அந்த ஈவெண்ட்க்கு நெக்ஸ்ட் இந்த மீட்டிங். ஓகேடா, சரி, இதெல்லாம் நீ இது பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி லஞ்சுக்கு மெனு. ஓகே சார். இது சார், நீங்கள் சுகர் மறந்துட்டிங்களா? அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா கொஞ்சமாக? இல்லை சார், வேண்டாம், அது வேண்டாம். அதுக்கு பதிலாக வேறு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் சார். ஓகேம்மா, சரி, பார்த்துக்கோண்ணே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் உங்கள் லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. அப்பப்போ நீங்கள் வந்து உங்களுடைய லவர் பேர் வந்து கோகுக்கு அப்பப்போ கால் பண்ணி பேசுவீங்க. அவரும் உங்ககிட்ட நல்லா பேசுவார். பட் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து சந்தித்து அதிகமாக பேசிக்கவே மாட்டீங்க. எப்போயாவது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டில் தான் பேசுவீங்க. உங்கள் வீட்லேயும் தெரியாது நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, அவர் வீட்லேயுமே தெரியாது. பட் ஆனால் உங்கள் அண்ணனுக்கு மட்டும் தெரியும் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் கோகுவை தான் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் அண்ணாவும் கோகுவும் சீனியர்ஸாக வந்து காலேஜில் இருந்துருப்பாங்க. 2 பேரும் வந்து கிளாஸ்மேட்ஸு, ரூம்மேட்ஸு எல்லாமும் இருந்திருப்பாங்க. அப்படி தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். அவரும் சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கார் இப்போ வரைக்கும். அப்படியே இப்போது ஜிமின் வந்து 1 month கிராஸ் ஆகிருக்கும். ஜிமின் வந்து இப்போது உங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ வராரு சிஇஓவாக. இதோ பார், போதும் இன்றைக்கி நீ ஜாயின் பண்ணுறது, புரியுதா? தெரியும்ப்பா, வரேன். எப்போ வர? இப்போ ஒரு 11:30. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேங்க, வந்துடுறேன். சரிடா. ஃபைனலாக நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். என்ன 2 years முன்னாடியே இது உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது, அது இன்றைக்கி தான் அமையணுன்னு இருக்கு போல். சரிங்கப்பா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் தான் இப்போ ஜாயின் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் பிஏவாக அவருக்கு வந்து பொக்கே கொடுக்குறீங்க. அவர் உங்களை பார்த்தோன்னே ஷாக்கு, ஆச்சரியமாக பார்க்குறாரு. சார் ஜிமின் சார். வைன் சொல்லுங்கள் சார். இன்னொரு நேம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பா சொல்லுவார் அடிக்கடி, நீங்கள் தானே பிஏ? ஆமாம் சார். சரி, ஓகே, வெல்கம் சார். ஓகே வைன், தேங்க்யூ. இப்படி தான்
அங்கே அப்படியே மீட்டிங் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போது கேபினில் நீங்களும் அவரும். சரிங்க வைன், நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறீங்க? சார் நாங்கள் ஒரு லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் லாஸ்ட்டாக சரி ஓகே வேண்டாம் சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணீங்க? இல்லை சார், இதுதான் நான் ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும். ஓகே, காலேஜ் இதெல்லாம்? சார் நான் இந்த காலேஜில் இங்கே ஒர்க் படித்தேன். ஓகே, ஏன் சார் கேட்குறீங்க? ஜஸ்ட் நாலேஜ்க்காக. ஓகே சார், இன்றைக்கி ஷெட்யூல் என்ன? சார் இன்றைக்கி ஷெட்யூல் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது, பட் ஆனால் 2 மீட்டிங் மட்டும் இருக்குது ஆஃபீஸில். சரி ஓகே, எப்போது டைம்? சார் ஒரு 2:30, அப்புறம் ஒரு 4:30 அப்படியே மீட்டிங்லேயே போய்டுமா அன்றைக்கி? அப்படி தான் சார் இருக்கும். பார்த்துக்கலாம் சார். சரி ஓகே சார். லஞ்சு ஒரு 12 o'clock சொல்லட்டுமா? சரி ஓகே சார். அப்படியே நீங்கள் போயிட்டு நீங்கள் கேபினில் உட்காந்துட்டு நீங்கள் ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, பச்சை கண்ணே எடுக்கலை, அப்படியே இருக்கீங்க. ஏதோ மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு, எதுவுமே சொல்லலை. அவர் மாட்டம் உங்களே பார்த்துட்டே இருக்காரு, நீங்கள் உங்கள் ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. சடனாக திரும்புவீங்க, அவர் உங்களே பார்த்துட்ருக்காங்கன்னு மட்டும் நோட் பண்ணியிருப்பீங்க. சார் ஜிம்மின் சார். ஆ என்ன சார் பார்த்துட்ருக்கீங்க? இல்லை வைன், நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பார்த்தேன். ஓகே சார். ஓரளவுக்கு நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் சார். அப்பா சொல்லியிருக்காங்க வைன், பாருங்கள் ஒர்க் பாருங்கள். ஓகே சார் ஓகே. அப்படியே சொல்லிட்டு ஒரு 12 o'clock ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்கள் சார் லன்ச் மெனு எனக்கு பெருசாக ஒன்றும் பசி இல்லை, பட் ஆனால் ஒரு சிக்கன் நூடுல்ஸு ப்ளஸ் ஒரு பேட்டி மட்டும். உனக்கு ஏதாவது அப்படி ஆர்டர் பண்ணிக்கோ. ஓகே சார். அப்படி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ லன்ச் வந்திருக்கும். இப்போ லன்ச் எடுத்துகிட்டு வந்து இப்போ அங்கே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு திரும்ப வேலை பார்த்துட்டு இருந்துருப்பாங்க. ஒயன் சார் சொல்லுங்கள். வாங்க. இது என்ன ஃபைல் இது? இதில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ், அவ்வளோ இது இருக்குது. யார் இது ப்ராஜெக்ட்டு ஹெட்டு? சார் இது குவாலிட்டி மேனேஜர் சதீஷ். எடுத்துகிட்டு போங்க, கொடுங்க அவங்கக்கிட்ட. ஓகே சார். அப்படியே சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு திரும்ப கரெக்ஷனோடு வரீங்க. நீங்கள் தான் பண்ணீங்களா இல்லை குவாலிட்டி மேனேஜர் சதீஷ் பண்ணாரா? இல்லை சார் நானே பண்ணிட்டேன். இதோ பாருங்கள் ஒயன், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். சும்மா அடுத்தவங்க வேலையெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு நல்ல பேர் வாங்குறதுக்காக பண்ணாதீங்க, புரியுதுங்களா? சார் அப்படி இல்லை, அவர் இன்றைக்கி அதனால தான் நான் லீவாக இருந்தாலுமே கூட அவங்களோட டீமில் தான் அவருக்கு கீழே யார் அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்களோ அவங்க பண்ணணும். நீங்கள் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து இங்கே பிஏவாக எனக்கு பிஏவாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, புரியுதுங்களா? கொடுக்குற பேக்கேஜுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்க வாயன். எக்ஸ்ட்ராலாம் உங்ககிட்ட நான் கேட்கல, எனக்கு அது மாதிரி பிடிக்காது. எக்ஸ்ட்ராவும் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், லோவாகவும் எதிர்பார்க்க மாட்டேன். லோவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். குவாலிட்டி மேனேஜர் சதீஷ்க்கு சேர்த்து தான் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டா? புரியுது சார். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது சார். சரி போங்க. இப்போது லன்ச் டைம் ஆகிருக்கும். அவர் எந்திரிக்காமே அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சார் லன்ச் டைம் நான் ஒரு 1:40 சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருப்பீங்க. அவர் வந்து பார்த்துட்டே இருப்பார் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கிறத, எதுவுமே பேசியிருக்க மாட்டார். நீங்கள் வந்து அவர் பார்க்குறாரு அப்படின்றத மட்டும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. சார் சாப்பிட்றீங்களா சார்? எடுத்துகிட்டு வருவா. இல்லை வைன் சாப்பிடுங்க. இல்லை சார் நீங்கள் பார்த்துட்டு. இல்லை வைன் சாப்பிடுங்க. நீங்கள் இப்போது சாப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இப்போது கால் வந்திருக்கும். கோகு தான். ஹலோ சொல்லு கோகு, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ என்ன பண்ணுற? இப்போ தான் சாப்பிட்றியா? சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா. சரி அப்புறம் எப்படி இருக்க? எதுக்கு நேற்று கால் பண்ண? ஒரு மாதிரி பேசினேன், ஒரு டென்ஷன் டி. ஆடிட்டிங்களா? வழக்கம் போல தான், தெரியாத உனக்கு? ஓகே 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 ஓகே. அம்மா அப்போலாம் எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், பரவாயில்லையப்போ? உன் அத்தைக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. நீ என்கிட்ட பேசு. அப்புறம் எப்படி மீட் பண்ணலாம்? நீ தான் சொல்லணும், சொல்லவே மாட்டேற. நீங்கள் வந்து அதாவது பொறுமையாக நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. அங்கே ஜெமீன் வந்து இப்போது சத்தம் கேட்குது, ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு
திரும்பி பார்த்துருப்பாரு. நீங்கள் ஃபோன் பேசிகிட்டே இருக்கீங்க, சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே முறைச்சிட்டே பார்த்துட்ருக்காரு. அதான் முறைச்சிட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அது அப்படியே கண்ணை இப்படி கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்காரு. ஏதோ நீங்கள் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன். வயன், பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. ஓகே 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 சார். கோகோ புது சிஇஓ ஜாயின் பண்ணியிருக்காரு, அதான் பார்க் அவருடைய பையன் பார்க் ஜிமின். ஓகே. என்னடி கோல்டு பார்ட்டியான்னு? வயன், நான் அப்புறம் பேசுகிறேடா, ஃபோன் வை. சரி பார்த்துக்கோ, என்ன உடம்பு பார்த்துக்கோ, ஒழுங்காக வயன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சார் தோ வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நீங்கள் கையை கூட கழுவாமல் அப்படியே ஃபோனை வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு இன்னொரு கையால் நீங்கள் பார்சல் எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் ஹேண்டால் நீட்டிருப்பீங்க. என்ன வேணும் இது? சார் ஃபுட்டு. அது தெரியுது, எந்த ஹேண்டால் கொடுத்துட்ருக்கீங்க? சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு போய் கை கழுவிட்டு திரும்ப வந்து 2 கையெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பீங்க. சாரி சார், சாரி. சரி ஃபஸ்ட்டு போங்க. என்ன லூஸ் ஆவேன்? அவன் கேட்டான் லெஃப்ட் ஹேண்டால் வேணாம் ரைட் ஹேண்டால் வேணும், அதை வாங்கிறது கூட முடியல, அப்படி எதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க. சில பேருக்கு கை கழுவுனதுக்கப்புறம் திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணாது இல்லைங்களா? திரும்ப கையை வச்சுட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சாப்பிடாத விட்டீங்க அப்படின்னா அவர் ஏதாவது நம்மளால் தான் சாப்பிடல போல் அப்படின்னு தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்றதுக்காக திரும்ப வந்து சாப்பிட உட்காந்துருப்பீங்க. ஆனால் சாப்பிட்ணுன்னு தோணலை. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே பிசைஞ்சு பார்த்துட்டு அப்படியே போய் கை கழுவுறீங்க. ஜிமின் அதை நோட் பண்ணியிருப்பார். தப்பு பண்ணிட்டோமோ? அப்புறம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா, சாப்பிட்டுக்கிட்டே அடைக்காத பின்ன, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு திரும்ப அவங்க வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அவரை நீங்கள் அனாவசியமாக அந்த பக்கம் திரும்புறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணுறதே இல்லை. அது எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணியிருப்பார். அப்படி தான் ஒரு 7:30 ஆகிருக்கும். அவர் இன்னும் ஒர்க் முடிக்கவே இல்லை. நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க, எதுவும் பெண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கூட இல்லவே இல்லை. சார் நான் கிளம்பலாமா? என்ன வயன், டைம் ஆகிடுச்சா? சார் 7:30. 7:30 சரி நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட்பேக் எடுத்து நீங்கள் கேபின் விட்டு வெளில வருவீங்க. வயன், சார் எப்படி போவீங்க? சார் கேப். ஓகே, ஆஃபீஸ் கேபா? இல்லை சார், நான் பர்சனலாக கேப் இது பண்ணி இனிமேல் ஆஃபீஸ் கேப்லேயே நீங்கள் புக் பண்ணி போங்க. சார் பரவாயில்ல போங்க, டிடெக்ஷன்லாம் எதுவும் இருக்காது, போங்க. சார் நீங்கள் தான் அந்த மாதிரி பர்சனலுக்கெலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ரூல்ஸ் போட்டிருந்தேன் தான். பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறத்துலேருந்து டிடெக்ஷன் இருக்காது. ஓகே சார். சார் இது பார்க் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம், ஜிவோ வந்துடும், புரியுதா? சரி ஓகே சார். இப்போ நீங்கள் அப்படி தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவருமே கிளம்பியிருப்பார். இப்படி தான் ஒரு 1 வீக் ஆகிருக்கும். இன்றைக்கி திரும்ப அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்கள் லன்ச் மெனு என்னன்னு சொல்லிட்டு கேட்க போயிருப்பீங்க. அவர் ஏற்கனவே டென்ஷனில் இருந்திருப்பார். நீங்கள் போய் கேட்கும்போது, என்ன வயன், 1 o'clock ஆகுது, இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ வந்து கேட்குறீங்க? சார் நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்களா? ஏன் டென்ஷனாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்களா? பசிக்காதா? நெச்சர் கால்ஸ் இருக்காதா? சொல்லுங்கள். சாரி சார், இனிமேல் இருக்காது. இனிமேல் 12 o'clock கரெக்டாக கேட்கணும், புரியுதுங்களா? சரிங்க சார், நான் இனிமேல் கரெக்டாக மீல்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள். சார் சரி ஓகே சார். மீல்ஸ்னால் முன்னாடியே பண்ணியிருக்கணும், இப்போது பண்ணால் இருக்குமான்னு தெரில. அதுதான் ஒயன், அதுதான் டைம் கீப்பப் பண்ணுறல. இப்போலாம் நீங்கள் சரியில்லை, ரொம்ப ஃபோன் பேசுகிறது அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சார் நான் ஆஃபீஸ் ஹவர்ஸில் எதுவும் நான் பேசுகிறதில்ல சார். ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் பேசுகிறதில்ல, ஃபோன் பேசுகிறதே இல்லை, பர்சனல் கால்ஸ் அதுவும் பேசுகிறதே இல்லை, அவாய்ட் பண்ணுறீங்களா? சார் நான் லன்ச் ஹவர் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணிக்கிறேன், அது என்னோடய பிரேக் ஹவர், அப்போது நான் பேசலாம்ல சார். பாயிண்ட்டாக பேசுகிறீங்களா? பாயிண்ட்டு, ஓகே ஓகே ஓகே, என்கிட்ட பாயிண்ட் இல்லை, கரெக்ட். சரி ஓகே, நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் இனிமேல் 12 o'clock கரெக்டாக எனக்கு லன்ச் மெனு கேட்டுங்க, சொல்லிடுறேன். இல்லை அது தாண்டுச்சு அப்படின்னா சார் நான் அதுக்குள்ளே கரெக்டாக கேட்டுறேன் சார். சரி போங்க.
இப்படி தான் ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட கிராஸ் ஆகிருக்கும். நீங்களும் கோகுவும் ஒரு 3 தடவை அவுட்டிங்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. அதில் ஒரு அவுட்டிங்கில் வந்து ஜேகேவும் ஜாயின் பண்ணியிருப்பார். ஏன்டா நீலாம் வந்த அவர் கூட, அப்புறம் மட்டும் நானும் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு கொஞ்சம் ஜாலியாக அது போயிருக்கும். இதெல்லாம் ஜிமினுக்கு தெரியாது. ஜிமின் ஆஃபீஸில் மட்டும்தான் உங்களை பார்ப்பாரு. டைம்ஸ் வந்து அவர் கோல்டாக தான் நடந்துகிட்ருப்பார். நீங்கள் உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருப்பீங்க. அவர் உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் என்ன சாரீ வேர் பண்ணிட்டு வரீங்க, என்ன ஜுவல்லரி, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வாட்ச்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்ச் வெரைட்டிஸ் வச்சுருப்பீங்க. என்ன வாட்ச் இன்றைக்கி போட்டு வரா அப்படின்ற மாதிரிலாம் நோட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. பிபிடி மட்டும் ரெடி பண்ணாமல் விட்டுருந்துருப்பீங்க. அன்றைக்கி தான் கோகு வந்து இன்றைக்கி அவுட்டிங் போகலாண்டி, 2 டேஸ் லீவ் இருக்குது, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் இதுக்கு மட்டும் இது பண்ணலான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி 2 டேஸில் இல்லை 1 டே மட்டும் லீவ் போட்டு வாண்ணே. சரி, உன் கோல்டு சிஓ தானே, பார்த்துக்கோ, உங்கள் ஹெட்டுக்கிட்ட பேச. அவர் தாண்டா ஹெட்டு. இல்லை, அந்த பார்க் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்டுப்பாரு. அவருக்கெல்லாம் நான் லவ் பண்ணுறதே தெரியாது, சும்மா இரு. சொல்லலையா? யாருக்குமே தெரியாதா? யாருக்கும் தெரியாது. நான் என்னன்னு சொல்கிறது? நானாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவர் கடுப்பாவார். ஏன்னே தெரியாது, எரிஞ்சு விழுவார். சரி, எப்படியா சமாளிச்சுட்டு 1 டே மட்டும் எப்படி 2 நாள் லீவை பேஸ் பண்ண சொல்கிற? உங்களுக்கு என்னப்பா கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுடுறாங்க, எங்களுக்கு ப்ரைவேட்டில் ஏதோ ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கிது, அதையும் யூஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ப்ளீஸ் ஓவராக பண்ணாதப்பா. 1 டே சரி, ஒரு ½ டேவாவது ஓகேவா? வெளில எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது போயிட்டு அப்படியே சுற்றிட்டு பீச் அந்தமாரி மனசை விட்டு பேசணுண்டி. என்ன நீ இந்த தடவை ரொம்ப இதாக பேசுகிறேன்னா ஏதாவது பிரச்சனையா? வீட்டில் தெரியுமாண்ணா? வீட்டிலலாம் தெரியாது, பட் ஆனால் ஹையர் அஃபிஷியல்லேருந்து கொஞ்சம் வா நேரில் பேசிக்கலாம். சரி ஓகே, இம்பார்ட்டன்ட் வேறு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் கிளம்பி வந்திருப்பீங்க. ஒரு பிபிடி மட்டும்தான் மிஸ் ஆகும். அது வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடுவார். பட் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வந்து ½ டே வந்து பர்மிஷன் கேட்டு நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. ஜிமினுக்கு இங்கே அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ கால் பண்ணுறாரு. ஐயோ, இவர் வேறு கால் பண்ணுறாரு. என்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா தெரியலையே. ஹலோ சார். என்ன எங்கே இருக்கீங்க சார்? நான் பர்மிஷன் போட்டு. அது தெரியுது, நீங்கள் பர்மிஷன் போட்டு தான் வெளில போயிருக்கீங்க அப்படின்ட்டு. பிபிடி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிறோம், அதுக்கு இம்பார்ட்டண்ட்டு என்னன்னு தெரியும்ல? சார் சாரி சார், நான் மரியா கிட்டே சொல்லியிருக்கேன் சார், பண்ணிவிடுவாங்க. இதை பாருங்கள், பெரிய ப்ராஜெக்ட் தெரியும்ல, இவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் விஷயத்தில் இப்படி தானா? இதுதான் உங்கள் ரெஸ்பான்சிபிளா? உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது சரியாக பண்ணணும் கூட. சின்ன ஒரு பிபிடி அதுக்கு சார் சாரி சார், நான் வந்துட்டேன் சார். ஒரு சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் சார்? அப்படியே தான் சார் பர்மிஷன் கேட்டிருக்கேன். சரி, ஈவினிங் வாங்க, எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க சார். பரவாயில்ல சார், அப்படி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, எனக்கு ஈவினிங் மேலே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க, புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்வர்சேஷன் போயிருக்கோம். இப்போ நீங்கள் கோகுவை பார்க்க போகிறீங்க. கோகு கொஞ்சம் டென்ஷனாக வந்துட்டுருக்காரு. ஒயன் என்னாச்சுடி? சொல்லுடா சொல்லு. எனக்கு சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்டி? என்ன சொல்கிற? நீ தானே எப்பவும் கேட்டுட்ருப்ப, இப்போ நான் கேட்குறேன், என்ன உனக்கு? செட்டில் ஆகிட்டேன். டைம்ஸ் எனக்கு என் ஹையர் அஃபிஷியல்லேருந்து அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எனக்கு ஆஃபர் கொடுக்குறாங்கடி. எனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு எதுக்கும் அக்செப்ட் பண்ணல. எனக்கு என்ன ஆள் இருக்குது, கமிட்டட்னு சொல்லியிருக்கேன். சரி, இன்னும் ஒரு 1 இயர் ஆகட்டும். இதோ பார்வையன், 1 இயர் அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே ரொம்ப உன்னை மிஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே உன்னை மிஸ் பண்ணணுன்னு எனக்கு தோணலை வயன். ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ. வீட்டில் வந்து நான் பேசுகிறேன். அண்ணனுக்கு தான் தெரியும்ல, அண்ணன் மூலமாக தான் பேசலான் இருக்கேன். அண்ணனுக்கு தெரியும், பட் ஆனால் அண்ணன் சொல்கிறதெல்லாம் வீட்டில் கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சரி. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எப்படி கட்டி கொடுக்க மாட்டாங்க? சார் யாருன்னு தெரியும்ல, IAAS
ம். சரிடா, அதெல்லாம் அவங்க பார்க்குறவங்க கிடையாது. அப்புறம் என்ன தாண்டி பிரச்சனை? தெரியல. சரி நீ வீட்டில் வந்து பேசுறியா? சரி நான் வந்து பேசுகிறேன். கண்டிப்பாக பிடிக்கும்டி என்ன அவங்களுக்கு. சரி கோகு, நான் கிளம்புறேன். என்ன தாண்டி டென்ஷன் உனக்கு? எப்போ பாரு டென்ஷன் மோலே இருந்துகிட்ருக்க. இப்போல்லாம் உன் முகத்தை பார்க்கவே சகிக்கலை. கோகு அப்படி பேசாத கோகு. எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு பிபிடி ரெடி பண்ணாமலே வந்துட்டேன் போல். அந்த சிஓ காய்ச்சி முச்சுன்னு கத்துறாரு. அப்போ என்னடி அவன் பெரிய ஆள்? வேலை வேணான்னு ரிசைன் பண்ண, நான் பார்த்துக்குறேன் சும்மா. இது என்னோடய பேஷன், அதெல்லாம் நீ அதுக்குள்ளே வராத, புரியுதா? என்னோடய டென்ஷன் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். சரி நான் ஒரு 2 டேஸில் வந்து பேசட்டுமா? சொல்லுடி. பேசு. பட் ஆனால் சரியாகுமா? சரியாக இருக்கும்டி. ஜேக்கோட ஃப்ரெண்டு மாதிரி யாரும் தெரியாத மாரி தான் பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். அண்ணன்கிட்ட சொன்னியா? இல்லை, நான் பேசி பார்க்குறேன் அப்புறமா. சரி. இந்த பார், ஸ்மைல் பண்ணு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் என்னை அப்படியே பிடிச்சிட்ருக்கல்ல, அதுக்காகவே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப நாள் கை கோத்து நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்கடி ஒரு அவுட்டிங் வந்தால் கை கோத்துட்டு கூட நடக்க மாட்டேன்ற, நீ அதை சொல்கிறியா? சரி விடு, கல்யாணத்துக்கு அப்புறம். சரி கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கேன், டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாண்டி. அப்படிலாம் பண்ண மாட்டடா நீ. சரிடி, சரி கிளம்புண்ண, பத்திரமா போ. சரி. இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி போயிருப்பீங்க சாப்பிட்டுட்டு. சார் பிபிடி மரியாவே ரெடி பண்ணிட்டான்னு சொன்னாங்க சார். இதோ பாருங்கள், எனக்கு பிபிடி தேவை. அவங்க யார் ரெடி பண்ணுறாங்க என்னென்னலாம் தெரியாது மகன். அது பர்ஃபெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். பர்ஃபெக்ட்னஸ் மட்டும் நான் பார்ப்பேன். இருக்கா? செக் பண்ணிங்களா? சார் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார். இப்போது நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்ன கரெக்டாக இருக்கா? நீங்கள் உங்கள் கேபினும் அவரோட கேபினும் ஒரே ரூமில் தான் இருக்கும் சார். சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, நான் கொஞ்சம் அந்த எரர்லாம் க்ளியர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து சார். சரி செக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இப்போது தூக்கி மூஞ்சில் அடிச்சிருப்பேனா? செக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரது இல்லையா? சார் சாரி சார், நான் அவங்க கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். சரி ஓகே போங்க. இப்போ செக் பண்ணுறீங்க, செக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வந்து நாளைக்கு ஒரு மார்னிங் ஒரு 10 மணி இருக்கும் சார். எல்லாம் முடிஞ்சு ஓகே சார், நேரமாகவே கிளம்பிடுங்க. ஓகே சார். சாரி சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க, எனக்கு நான் பர்ஃபெக்ட் புரியும்ல? புரியுது சார், என்னோடய சைடு தான் தப்பு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ப்ராஜெக்டில் அந்த பிபிடி வந்து நீங்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இது பண்ணி வச்சுருப்பீங்க. எக்ஸ்ட்ரா வந்து அந்த ப்ராஜெக்டில் ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டாக வந்து அந்த பார்க் இருப்பார் இல்லைங்களா, அதை மட்டும் ஆட் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களுக்கு நைட்டு ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி கால் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க, எடுத்துருக்கவே மாட்டீங்க. அவர் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணியிருப்பார், எடுத்துருக்க மாட்டீங்க. தூங்கியிருப்பீங்க, நல்லா தூங்கியிருப்பீங்க. இப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, ஐயோ சார் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணலாமா? இல்லை ஆஃபீஸ்க்கு நேராக போயிடலாமா? இல்லை கேட்கலாம். சார் கால் பண்ணியிருந்தீங்களா சார்? ஆமாம் மோயின். என்ன தூங்கிட்டீங்களா? சார் சாரி சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ராஜெக்டில் ஒரே ஒரு ஹிண்ட்டு மட்டும் ஆட் பண்ணிடுறீங்களா? சார் லாஸ்ட் டைமில் சொன்னேன் எப்படி சார்? கொஞ்சம் ஆஃபீஸுக்கு நேராக போயிடுறீங்களா? நேரமாக போயிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்க சார், நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன், அதை மட்டும் ஆட் பண்ணிடுங்க. சேம் டைம்ஸ் பிபிடிலையும் இது பண்ணிடுறீங்களா? சரிங்க சார். நீங்கள் இதை எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணி முடிச்சுட்டு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பார்க் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறாரு, ஜிமினோட அப்பா. எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டியா? எனக்கு கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் மட்டும் காமிக்கிறியா? சார் இது இப்படி தான், அதனால் இப்படி போட்டிருக்கேன். அவர் எனக்கு லாஸ்ட்டாக மெயில் பண்ணதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் சார். ஓகேங்களா? நான் அவன்கிட்ட நான் இந்த மாதிரி பண்ண சொல்லம்மா, அவன் கூட நான் என்ன ஜிமின் பண்ணியிருக்கேன். இது கிடையாது, இது ஹைப்பில் பண்ணு. சார் இதெல்லாம் பண்ண லேட் ஆகும் சார். பண்ணுமா, சீக்கிரம் பண்ணுமா? சார் எப்படி சார் பண்ணுமா, உனக்குலாம் தெரியும்ல. சரிங்க சார் பண்ணுறேன் சார். ஹைப்பில் பண்ணிட்டியா? கீழே கீழே போடு.
பர்சன்டேஜ் வந்து 0.88 போடு. ஓகே சார், ஓகே சார். எஃப்ஏடி எங்கே இருக்குது? சார் 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 அதெல்லாம் சொல்லவே இல்லை சார். என்ன சார் இப்போ ஆட் பண்ண சொல்கிறீங்க? அதெல்லாம் ஆட் பண்ணால் லேட் ஆகும். எஃப்ஏடி போடுமா, பர்சன்டேஜ் வந்து 10.09 போடுமா. சார் சரிம்மா போட்டியா? சார் கொஞ்சம் லேட் ஆகும் சார். சரி சரி சீக்கிரம் போடு. B2MGயும் சேர்த்து போட்டுருமா. ஐயோ சார், இதை ஆட் பண்ணணுன்னா நான் போயிட்டு நான் லாகின் வாங்கணும் சார். யார்கிட்ட? யாரோட லாகின்? ஜிமின் கிட்டே இருக்கும்ல சார். ஜிமின் சார் இன்னும் வரல சார். இன்னுமாமா வரல அவன்? ஓகே சார், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் சார். இவ்வளோ தானே சார்? அவ்வளோதாம்மா, அவ்வளோதான். KCAL மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிட சொல்லுண்ணா. சரிங்க சார். KCALக்கும் லாகின்மா ஜிம்னை நான் சீக்கிரம் வர சொல்கிறேன், நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? சரிங்க சார். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லாகின் வாங்கணும். அந்த லாகின் வாங்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கணும். அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்ற எல்லாருமே திரும்ப நீங்கள் கடன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பீங்க. இப்போது ஜிமின் வராரு சார். அந்த KCALக்கும் இதுக்கும் மட்டும் எனக்கு லாகின் கொடுங்க சார். சரிம்மா தா சார். இது நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றீங்களா? பாஸ்வேர்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் கொடுத்துருப்பாரு. இப்போ லாகின் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுறீங்க கடன்னு சொல்லிட்டு ஒன்று எரர் வருது. என்ன ஒயின் பண்ணுறீங்க? ஃபாஸ்ட். சரிங்க சார், இதோ பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பண்ணுறீங்க. எரர் வருது. மீட்டிங் அங்கே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எல்லாருமே வந்திருப்பாங்க. ஒயன் சீக்கிரம் ஒயன். சார் சார் வெயிட் பண்ணுங்கள் சார், லேட் ஆகிடுச்சு சார். சரி பண்ணுங்கள் சீக்கிரம். நான் போயிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் கொடுத்துட்டு வரேன். புரியுதா? ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவீங்களா சார்? ஒரு 15 மினிட்ஸ்லாம் லாக் அடிக்க முடியாது தோயன். சரிங்க சார், ப்ளீஸ் சார். சரி, ஒரு 12-13 அந்த மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுங்க. புரியுதுங்களா? ட்ரை பண்ணுறேன் சார். சீக்கிரம் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக போயிருப்பார். அங்கே போயிட்டு ப்ரெசன்டேஷன் ஒருத்தவங்களாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. உங்களோடது மட்டும்தான் மிஸ் ஆகுது. இப்போது மிஸ்டர் பார்க்குமே அங்கே வந்திருப்பார். அவர் தான் இப்போ பேசுகிறாரு ஜிமினுக்கு பதிலாக. எங்களோட ப்ரெசன்டேஷன் லாஸ்ட்டாக நாங்கள் சப்மிட் பண்ணுறோம், மற்ற எல்லாருமே நீங்கள் பண்ணிவிடுங்க. என்ன மிஸ்டர் பார்க், லாக் அடிக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் சப்மிட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். நாங்கள் சப்மிட் பண்ணாட்டி நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் எத்தனை ப்ராஜெக்ட் வந்து இதாகுதோ அதில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் ஜிமின் வந்து இதோ பாருங்கள், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் எங்களோட ப்ராஜெக்ட் சப்மிட் ஆகும். லாஸ்ட்லலாம் இல்லை. இப்போ என்ன போயிட்டுருக்கு? எத்தனாவது ப்ராஜெக்டா சார்? இது 3rd. எங்களோட ப்ராஜெக்ட் 5th ப்ராஜெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கப்போ நீங்கள் ஒரு 11 மினிட்ஸில் முடிச்சுட்டு வரீங்க. மிக்க மீன் சார், வாங்க வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிடுவார். இப்போது உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இப்போ 4th ப்ராஜெக்ட் முடியுது, 5th ப்ராஜெக்ட் இப்போ ஆன் பண்ணுறாங்க. ஒரு ப்ராஜெக்டாக அதாவது அந்த ப்ராஜெக்டில் ஏன் வந்து ஃபஸ்ட்டு கீ செகண்ட் கீன்னு போயிட்டே இருக்குது. அப்படி போகிறப்ப நார்மலாக தான் இருக்குது ஸ்டார்டிங்கே. அந்த லாஸ்ட்டாக சேர்த்து அந்த 2 ப்ராஜெக்ட் தான் வந்து பெரிய ஹிட்டு கொடுக்குது. வாவ், சூப்பர் மிஸ்டர் பார்க், இன்னோவேட்டிவ். நாங்கள் இதே செலக்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தான் தேவை, பட் நீங்கள் 3rd சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, எங்களுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எந்த ப்ராஜெக்ட்டுமே பார்க்கவே இல்லை. இதுவே ஓகே, ஃபேண்டாஸ்டிக்காக ஃபேபுலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு தான் எல்லா க்ரெடிட்ஸும் போகுது. அங்கேயே வந்து மிஸ்டர் பார்க்க சொல்லியிருப்பார், எல்லாம் என் பையனோட பிஓ வேலை தான். ஒயன் எல்லாம் ஒன்றால் தான் ஒயன். சார், நீங்கள் சொன்ன வேலையை தான் சார் நான் செஞ்சேன். நான் எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணவே இல்லை சார். இல்லைம்மா, நீ ஆட் பண்ணியிருந்த பார்த்தியா லாஸ்ட்டாக 2 ப்ராஜெக்ட்டு, அதை நீ ப்ரொஜெக்ட் பண்ண விதம் கொடுத்துருந்த இது தான். புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ராஜெக்ட் கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கே பார்ட்டி நடந்திருக்கும். நீங்கள் ஆனால் அந்த பார்ட்டியில் இருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸு ஆல்கஹால் எதுவும் பிடிக்காது. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ உங்கள் கேபினில் மற்ற ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம உடனே கிளம்பிடலாம். 6 o'clockன்றது 5 o'clockலாம் நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பார்ட்டி தானே நடக்குது அப்படின்றதுக்காக நேரமாகவே கிளம்பிடலாம். நீங்கள் எல்லாமே முடிச்சிட்ருப்பீங்க. இப்போது ஜிமினோட அப்பாவும் உள்ளே வராங்க கேபின்குள்ளே. உங்கள் கேபினுக்குள்ளே தான். ஒயன், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும்.
என்ன சார்? ஏன் சார்? ஏன் வந்தா வான்னு சொல்ல மாட்டியா என்ன? இல்லை சார், தாராளமாக வாங்க சார். ம், சரி, ஓகே. இன்றைக்கி ஈவினிங் சார்? இன்றைக்கி ஈவினிங்கா சார்? ஆமாம், ஏன்? அதில் ஏதாவது உனக்கு பிரச்சனையா என்ன? இல்லை சார், வாங்க சார். நான் அம்மா அப்பா கிட்ட மட்டும் தாராளமாக சொல்லு. அப்படியே நைட்டு டின்னரும் உங்கள் வீட்டிலே, ஓகேவா? சார், நீங்களாம் எப்படி சார்? ஏம்மா, நாங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதா என்ன? இல்லை சார், அப்படி சொல்லலை சார், நான் அப்படி மீன் பண்ணல. அப்புறம் என்ன? ஈவினிங் என் கூட வந்துடுறேண்ணே. இல்லை சார், நான் கேப்லேயே வந்துக்கிறேன். ஒயன் அப்படி தான் என்ன பார்க்குறியாண்ணே? சார், அப்படிலாம் இல்லை சார். சரி, உட்கார். இன்னும் ஒரு 1 ஹவரில் கிளம்பலாமா? சார், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கிளம்பலாம் சார். ஓகே 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 ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பீங்க. அவங்களுமே வந்து ஓகே, நம்ம பொண்ணு இந்த மாதிரி சிஓ கூடலாம் எவ்வளோ மிங்கிளாக நான் கனெக்டிவாக இருக்கா போல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. சேம் டைம்ஸ் வந்து எல்லாமே இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அம்மா, நான் ரெடி ஆகிடுச்சம்மா, இருடி, இன்னொரு 1/2 hour கழிச்சு கூட்டு வரியா? அம்மா, ஏற்கனவே அவங்க 1 ஹவரில் வரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னே தெரியலம்மா. அவங்க டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாருமா அவர் இன்றைக்கி. எப்போவும் நார்மலாக பேசுவார் என்கிட்ட, என்ன இதுலாம் கேட்பார். பட் ஆனால் நான் அவர்கிட்ட அந்தளவுக்கு இதாக மாட்டேம்மா. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப இந்த ப்ராஜெக்ட் வேறு வின் ஆகிடுச்சா, வீட்டுக்கு வரணும்னு சொல்லிகிட்டே இருக்காருமா. சரிடி, சரி, ஒரு 15 minutes. சரி, நீங்கள் கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா. சார் சார் சொல்லுங்கள் ஒயின். சார், மிஸ்டர் பார்க் அவர் பா சொல்டா. ஒயின் கூப்பிட்றாங்க பார். சொல்லுவேன் சார். கிளம்பலாமா சார்? தாராளமாக கிளம்பலாம். ஜிமின் வா. ஏன்பா, நான் எதுக்கு? வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிட்டுட்டு இப்போது 3 பேருமே இப்போ போயிருப்பீங்க வீட்டுக்கு. வாங்க வாங்க வாங்க. ஒயின், உங்கள் அம்மாவா? ஆமாம் சார். எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இப்போ சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஒயன் வாவ் ஆசம், எல்லாமே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஜிமின் எதுவுமே பேசலை. அவர் மாட்டம் சாப்பிட்றாரு. அவர் மாட்டம் என்ன நடக்குது அப்படின்றது மட்டும் பார்த்துட்டே இருக்காரு, எதுவுமே பேசலை. நீங்கள் வந்து ஜிமின் அப்பப்போ பார்ப்பீங்க. என்ன ஒயன், நீங்கள் சாப்பிட்லையா? சார், இல்லை சார், நான் அப்புறமா லேட் ஆகும் சார். ஓகே. என்ன உங்கள் அம்மா? எல்லாமே உங்கள் அம்மா தானா? ஆமாம் சார், எல்லாமே எங்கள் அம்மா தான் சார். எங்கள் அப்பா. உங்கள் அப்பா? சார், வேண்டாம் சார். என்ன சொல்லுங்கள். லாஸ்ட்டு ஒரு 1 year முன்னாடி தான் இறந்துட்டாங்க. ஓகே ஓகே ஒயன், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஃப்யூச்சரில். ஆமாண்டா ஜிமின், அதை பற்றி பேசுறதுக்காக தான் நானே இங்கே வந்தேன். என்னப்பா பேசுகிற? இருடா. அம்மா ஒயன், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்லா இருப்பேன் ஜிமின் கூட. சார், என்ன பேசுகிறீங்க? ஜிமின் அப்படி ஷாக்காக பார்க்குறாரு. ஆமாண்டா, உனக்கு பொண்ணு கேட்குறதுக்காக தான் இன்றைக்கி ஒயின் வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியே ஒயினோட அம்மா, என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் உங்களுக்கும் நான் என்ன உங்களுக்கும் எங்களுக்கும்? என்னம்மா பிரித்து பேசுகிறீங்க? உங்கள் பொண்ணை நான் இன்றைக்கும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அது இன்றைக்கி ஸ்ட்ராங்காக தோணுச்சு. என் பையன் கூட உங்கள் பொண்ணு இருந்தா என்னோடய பிஸ்னஸ் மட்டும் இல்லை, என் ஃபேமிலியும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஜிமினுக்கு அம்மா கிடையாது, நான் மட்டும் வந்து கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? சார், அப்படிலாம் இல்லை. ஒயின் கூட அப்பா இல்லை. அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணா லாஸ்ட் 1 year. நீங்கள் கூட இருந்து அவ்வளோ பம்பர் பண்ணியிருக்கீங்க. என்ன சார்? ஆமாம்மா, உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னு தெரில, பட் யோசிச்சு சொல்லுங்கள் சார். என்ன சார் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது?
கண்டிப்பாக ஒயின் நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. எதுவுமே பேசலை. ஏன்னா உங்கள் அம்மா வார்த்தையை விட்டாங்க. ஒயின் என்ன சொல்கிற? விருப்பம் தானே நீங்கள்? சார் அது இல்லை, எனக்கு இதில் இதோ பார், நீ ஹெசிடேட் ஆகுறேன்னு நினைக்கிறேன். அவனை நான் அந்த மாதிரி பார்க்கலன்னு உனக்கே தெரியும். நீ தான் என்கிட்ட 2 வார்த்தை 1 வார்த்தை நான் ஏதாவது கேட்டேன்னா, உன் ஃபேமிலி பற்றி பேசினா கூட, உன் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு நானே கேட்க வந்தால் கூட, ஒரு பாஸ் கிட்ட நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே இல்லைம்மா. அந்த இடம் தான்மா உன்கிட்ட எனக்கு பிடிச்சது. சில இடத்துல வயசு வித்தியாசம் கூட பார்க்காம அது அந்த மாதிரி பேசணுன்னு இல்லைம்மா. பட் ஆனால் சொல்கிறேன், புரியுது சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது. பட் ஆனால் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொலைட்டாக சொல்கிறீங்க. ஏம்மா தயக்கம் அதானே? நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கலம்மா, நீ தான் என் வீட்டுக்கு மருமக, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து தலையை கோதி சொல்கிறாரு. ஜெமின் எதுவுமே பேசலை, உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜெமினை பார்க்கவே இல்லை, உங்கள் பாஸ்கிட்ட தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. என்னடா ஜெமன், உனக்கு ஓகே தானே? அப்பா அது இல்லை, ஒயின் கிட்ட கேளுங்க. ஒயினுக்கு விருப்பம் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஷாக்கு. என்னடா இவருமே ஓகேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம தான் வந்து டீலில் இருக்கோமான்னு உங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே படப்படான்னு அடிச்சிக்குது. இப்போ உங்கள் அம்மா, சார் இதோ பாருங்கள், சம்மந்தின்னு கூப்பிடுங்க. சார்னு என்ன பிரித்து பேசுகிறீங்க? சரிங்க சரிங்க சம்மந்தி, எனக்கு ஒரு பையன் இருக்கான். தெரியும், கவர்மெண்ட் ஜாபில் இருக்காராமே, ப்ரைவேட்லாம் பிடிக்காதான்? தெரியும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அப்படின்றதே உங்கள் பாஸ்க்கு தெரியுமானே இன்றைக்கி தான் தெரியுது உங்களுக்குமே. உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியுமா. லாஸ்ட் இயர் அவங்க அப்பா டெத்துக்கு வரும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் ஃபேமிலியை ஃபுல்லாக எப்படி என்னன்னு சொல்லிட்டு விசாரித்தேன். தெரிஞ்சது. அப்போவே முடிவு பண்ணேன். பட் உங்கள் அப்பா இறந்த டைமு நீ ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். உடனே வந்து பேசினா எப்படி நல்லா இருக்குமா? அதனால தான்மா. இதப்பா உனக்கு ஒரு அப்பாவை நான் இருக்கேன், புரியுதா? சார் அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு அப்பாவை நான் அங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உங்களுக்கு எமோஷ்னலாக ரொம்ப பாண்டான மாதிரி இருக்குது. கண்ணில் அப்படியே டியர்ஸ் ஆகி அவரை நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் அலறீங்க. நீங்கள் ஜெமீன் உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்ன இவ ஓகே சொல்கிறாளோ அப்படின்ற மாதிரி, இல்லை வேண்டாம் சொல்கிறாளோ ஒரு பதட்டமும் இருக்குது. சேம் டைம்ஸ் வந்து அவர் எந்த ஸ்டேட்டில் இருக்காருன்னு அவருக்கே தெரியல. பட் ஆனால் எதுவுமே பேசலை. ஆனால் ஒயின் ஓகேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். இப்போ அப்படி தான் போயிருக்கும். இப்போது ஜெமீன் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. இப்போது ஜேகேக்கு இந்த விஷயம் தெரியுது. ஏம்மா யார்கிட்ட இந்த மாதிரி பண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் அம்மா கிட்ட சண்டை போகிறார். இதோ பாரா, உனக்கு என்ன தெரியும்? அவர் அப்படி பேசுகிறாரா? அப்பா ஸ்தானத்துலேருந்து தான் பொண்ணை பார்த்துக்குறாங்க அப்படின்றப்போ எந்த அம்மாடா விட்டுருவாங்க? இல்லைம்மா என்ன இல்லைம்மா சொல்கிறது செய்டா, கிளம்பி வா. இல்லைம்மா நான் சொல்கிறது கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் ஜேகேக்கும் உங்களுக்கும். ஸோ சொல்கிறது அப்படியே கேட்குறீங்க. இந்த விஷயம் கோகுக்குமே தெரியும். இப்போது ஜேகே சொல்லியிருப்பார். இப்போது அடுத்த நாள் வந்து கோகு வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்காரு. நீங்கள் 2 நாள் ஆஃபீஸ் போகவே இல்லை, இந்த ப்ராஜெக்ட் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு 2 days லீவ் கொடுத்துருப்பாங்க. கோகு என்னன்னு சொல்ல போகிற? தெரியல. நீ நேரம் சொல்லியிருக்கணும்ல, ஏன்டி சொல்லல? என்ன சிஇஓன்றதால ஒத்துக்கிட்டியா? இந்த பாரு கோகு, இந்த மாதிரி பேசாத, கஷ்டமாக இருக்குடா. எனக்கு கஷ்டமாக இருக்குடி, எனக்கு கஷ்டமாக இருக்கு. போய் பேசு, அவன்கிட்ட பேசு, இந்த சிஇஓ கிட்ட பேசு, இந்த கோல்டு கிட்ட பேசு. ஏன்டா அப்படி பேசுகிற? நான் ஒத்துட்டு இருந்துருப்பான்னு நினைக்கிறியா? அப்புறம் எப்படிடி உங்கள் அம்மா இப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க? இல்லை கோகு, அவங்க என்னடி என்ன இல்லை எல்லாமே இல்லைன்னு ஆகிட போகுது போல். என்னடி என்ன நினச்சிட்ருக்க? அவ்வளோதானா? கோகு இல்லைடா, எனக்கு சுத்தமாக இல்லை, விருப்பமே இல்லை. ஜேகே நீயாவது சொல்லுடா. என்னடி சொல்ல சொல்கிற? என்ன சொல்கிற? நான் அம்மாட்ட பேசினா
நீ பாயை மட்டும் கம்முன்னு இருடான்னு சொல்லுது. கம்முன்னு இருக்கவா அவன் உன் பின்னாடி பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கான், தெரியும்ல. ஐயோ, நான் சொல்கிறது ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் தாண்டா பேசணும். தயவு செஞ்சு எப்படியாவது இதை நிறுத்துங்கடா. நாங்கள் நிறுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை வயன். உன் பாஸ்கிட்ட பேசுப்போ. உனக்கு தானே பாஸு, எங்களுக்கா பாஸு? நாங்களாம் போய் பேச முடியும்? உனக்கு விருப்பம் இருக்குன்னு நினச்சிட்டு தானே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. போ பேசு. சரிடா, சரி, நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த பார் வயன், இந்த கோகு உனக்கு வேணும்னா உன்கிட்ட தாண்டே இருக்கு. உங்கள் அம்மா கிட்ட பேசுறது ஜேகேவை நானும் பார்த்துக்குறோம், புரியுதா? சரி, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேராக நீங்கள் ஜெமினோட வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. இப்போது நீங்கள் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. வாங்க வயன், ரொம்ப லேட்டாக வரீங்க, முன்னாடியே வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் என்ன பேசணுமா? தெரியும், வாங்க. சரி, இல்லை வாங்க வயன், வாங்க. சார் சொல்லு வயன், ஏன்னா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அதானே? தெரியும் சார். நீங்கள் நான் என்ன பண்ணோம்? இல்லை சார், நீங்கள் என்னை பிடிக்கல அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டா அவரே. ஓ, நானாக வந்து பொண்ணு கேட்க சொல்லி எங்கள் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுவேன். இல்லை, எனக்கு அங்கேயே தெரிஞ்சிச்சு, உங்களோட ஃபேஸ் லாங்குவேஜே சொல்லுச்சு உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. வயன், அவங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சார். நான் லவ் பண்ணுறேன் சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ ஒரு நிமிஷம் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ இந்த செகண்ட் தான் தோணுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லணும்னு தோணலை. மனசுலேயே வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிச்சு. இதோ என் வீடு வரைக்கும் நீ வந்திருக்க பார்த்தியா? இப்போ கூட சொல்லணும்னு வச்சுக்கேன், எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண மாதிரி. என்ன சார் சொல்கிறீங்க? நான் கமிட்டட். நீ கமிட்டட்னு இப்போ தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீ? சார், உங்களுக்கு தெரியுமா? எங்கேயாவது என்னை பார்த்துருக்கீங்களா வெளில அவுட்டிங் அந்த மாதிரி தான் போனப்போ? அந்த மாதிரிலாம் இல்லை. நீ எந்த காலேஜில் படித்தேன்னு சொன்ன? அந்த காலேஜ் சார். அந்த காலேஜில் தானே உன்னோட லவர் சீனியர் கோகு ஜங்குக்கு தானே அண்ணன்? ஆமாம் சார். ஜங்கு கூட ஜெமின்னு ஒருத்தன் இருந்தானான்னு கேளு, அவன் எல்லாம் சொல்லுவான். என்ன சார் சொல்கிறீங்க? ஜங்கு கிட்ட ஜெமின்னு ஒருத்தவன் இருந்தான், அதே காலேஜில் தான் படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேளுன்னு. உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். பட் சார், நீங்கள் நீ ஃபஸ்ட் டே உன்னை பார்த்ததுலேருந்து பைத்தியமாக லவ் பண்ணேன். உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்காரு சார். அங்கேவே உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டேன். எத்தனையோ நாள் ஆஃபீஸில் நீயும் நானும், அந்த ரூமில் நீயும் நானும் எத்தனையோ நாள் இருந்திருக்கோம். என்னைக்காவது தப்பா? இல்லை சார், இல்லை. அப்புறம் இன்றைக்கி மட்டும் எப்படி? என்ன அப்படி தான் நினைக்கிறியாண்ணா? இல்லை சார், இல்லை, அப்படிலாம் நான் நினைக்கல சார். ரொம்ப பைத்தியமாக லவ் பண்ண வயன், பைத்தியமாக லவ் பண்ண. உன்னோட செகண்ட் இயரில் தானே இவன் லவ் பண்ணான்? ஆமாம் சார், என்னோடய செகண்ட் இயரில் தான். நான் லாஸ்ட் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணுவேன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்த அன்றைக்கி உங்ககிட்ட வந்து அவ்வளோ ஃப்ளர்ட்டாக பேசினான், எனக்கு அவ்வளோ வெறியாயிருச்சு.
நீ ஒரு 1 மந்த்துக்குள்ளால எப்படி ஓகே சொல்லுவேன்னு தெரில, ஆனால் ஓகே சொல்லிட்டேன் ஒயின். அப்படியே உடஞ்சிட்டேன். என்னால் தாங்கவே முடியல ஒயின். இப்போ வரைக்கும் உன்னை அந்த கண்ணில் தான் பார்த்துட்ருக்கேன். எப்படி அக்செப்ட் பண்ண? என்னை ஏன் உன்னால் பார்க்கணுன்னு தோணலை? கல்லாயிட்டேன் ஒயின். தோ உன்கிட்ட கோல்டாக பேசுகிறதுக்கான ரீசன் எல்லாம் ஒன்று தாண்டி ஒன்று தான். அப்படியே கண்ணை மூடிட்டு பேசுகிறாரு. உங்கள் முகத்தை பார்க்கவே இல்லை. அவரோட ஒரு கண்ணில் மட்டும் டியர்ஸ் அப்படியே விழுது வழிஞ்சே. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னால் முடியல ஒயின். தோ இப்போ கூட நீ டெய்லி நீ ஃபோன் பேசிகிட்ருப்ப. கரெக்டாக லன்ச் டைமில் நீ பேசிகிட்டே இருப்ப. உன்னோட அந்த சிரிப்போடு அந்த முகத்தை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அது லஸ்ட்டுன்னு மட்டும் நினச்சிடாத. அது ஒரு ஏக்கம் ஏன் நமக்கு கிடைக்கல. நீ அதுக்கு டிசர்வ் இல்லைடா, நீ டிசர்வ் இல்லைடா ஜெமன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு சொல்லும். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். ஒன்றும் சொல்லாத ஒயன், ஒன்றும் சொல்லாத. நான் டிசர்வ் இல்லைடி, டிசர்வ் இல்லை. உன்னை பார்க்கும்போது அந்த ஏக்கம் என்னை எப்படி கொள்ளுன்னு தெரியுமா? அப்படி அப்படி இப்படி உடஞ்சி போவோம். டெய்லி உன்னை வேறு பார்க்குறேன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உன்னை வேலையை விட்டு போடின்னு சொல்லாமல் என்னால் அந்த பிரான்ச்சிலேருந்து போகவும் முடியாமல் நரக வேதனை ஓயன், நரக வேதனை. அப்பப்போ நினைப்பேன், பர்ஃபெக்டாக நினைப்பேன்டி. உன்னோட ஹிப் சாரி, இது உனக்கு தப்பாக தோணலாம்டி, தோணலாம். பட் ஆனால் ஏன் இடத்துலேருந்து யோசிச்சு பாரு. சரி விலகும்போது சரி, நீ எந்த இடத்துலேருந்தும் உன்னை தப்பாகவே சொல்ல மாட்டேன் வயன், தப்பாகவே சொல்ல மாட்டேன். நீ பர்ஃபெக்ட், மிஸ் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி தான் நீ உன் வேலையை பார்ப்ப. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு தடவை கூட திரும்பி பார்த்ததே இல்லைடி. எனக்கு அவ்வளோ வலிக்கும். ஏன் வயன் ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கம் திரும்பி பாரு, என் முகத்தை பாரு, ஏதாவது அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு தோணும். வயன் உன் அழகுக்கு முன்னாடிலாம் நான் சமமாக நிற்கிற அளவுக்கு என்னோடய அழகு இல்லையான்னு தோணும். வயன் சார் என்ன சார் பேசுகிறீங்க? உங்கள் அழகுக்கு முன்னாடி நான் எப்படி சார் தப்பார்? இப்போ கூட என் மனசை தேத்துறதுக்காக தானே சொல்கிறேன் வயன். அப்படி இல்லை சார், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நான் இவ்வளோ லவ் எனக்கு கொடுத்து வைக்கல போல சார், அதனால தான் கொடுத்து வச்சுருந்தேன். எடுத்துக்க போறியான்னு? சார் நான் கமிட்டட், ப்ளீஸ் சார் இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க சார், கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்னு நினைக்கும் போது. இல்லை வயன், நீ என்னை கஷ்டப்படுத்தலை. நான் என்னோடய லவ்வை உன்கிட்ட சொல்லாமல் விட்டது தான் தப்பு தோணுது வயன், தோணுது. நான் ஏதோ இடத்துல மிஸ்டேக் பண்ணதால் எந்த இடத்துலையும் தோக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். நான் பர்ஃபெக்ட் ஆனதே உன்னால் தாண்டி, உன்னால் மட்டும்தான் தெரியுமா? லவ் யூ வயன். ஏன்னா நீ ஏற்றுப்பியான்னு தெரியல, கண்டிப்பாக இல்லை. பட் ஆனால் உன்னோட லவ்வுக்கு கங்க்ராட்ஸ், ஆல் த பெஸ்ட். நீ சேர்றதுக்கு, உனக்கு பிடிச்ச உன்னோட சேர்றதுக்கு கங்க்ராட்ஸ். என்னோட பெஸ்ட் விஷஸ் டி. பட் ஆனால் நான் இந்த கல்யாணத்தை என் கையால் நான் நிறுத்த மாட்டேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி கிடையாது. நீ போயிட்டு என் அப்பா கிட்டே பேசு. அவர் ஸ்டாப் பண்ணார் அப்படின்னா நான் உன்கிட்ட வரல, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல, உன்கிட்ட பேசலடி. பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்டா மிஸ் பண்ணுற ஜுமன் அப்படின்னு கேட்குது. சார் வேண்டாம் சார், உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது சார். அந்த மரியாதை வச்சு நான் என்ன பண்ணுறது ஓயின் சொல்லு? என்ன பண்ணுறது சொல்லு? நான் சொல்லிட்டேன், நான் வாலண்டியராக எதுவும் பண்ணல. பட் ஆனால் அது ஒரு ஃப்ளோவில் எனக்கு கிடைக்குதுன்றப்ப நான் தட்டி விட மனசில் வரல பையன், புரியுதா? எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். இத்தனை வருஷம் ஒரு நாள் ஒரு ரூமில், கேபினில், மீட்டிங்கில், ஒரே காரில் கூட போயிருக்கோம். பட் என்னோடய கண்ணு, என்னோடய வாய் எல்லாமே உன்கிட்ட சொல்லியிருக்கோம் ஜிமின் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு மட்டும்தான்.
அதை தாண்டி ஏதாவது தப்பாக இருந்திருக்குமாடி? சொல்லுடி ஒய்யான் சொல்லு. இல்லை சார், இல்லை, நான் அந்த மாதிரி என்றைக்கும் ஃபீல் பண்ணது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், சொல்லுடி. சார் நீங்கள் வேண்டான்னு சொல்லிவிடுங்க சார், ப்ளீஸ் சார். மாட்டேன்டி, மாட்டேன். என்னை என்ன வேணாலும் நினச்சிக்கோ, நான் மாட்டேன். நீ போயிட்டு என் அப்பாக்கிட்ட பேசு, உங்கள் அம்மாக்கிட்ட பேசு, உங்கள் வீட்டில் பேசு, என்ன வேணால் பண்ணி நிறுத்து. நான் அதை வேண்டாம் நான் சொல்ல. பட் ஆனால் என் வாயால் என்னால் இது ஸ்டாப் ஆகாது, புரியுதா? நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க, அப்படியே அழுதுட்டு நீங்கள் போகிறீங்க. ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு அப்படி அழறீங்க நீங்கள். இந்த மாதிரி அந்த மனுஷனை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோமா, நமக்கே தெரியல இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்கள் அண்ணாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. ஜேகே எங்கே இருக்க? ஏன்டி இங்கே ஆஃபீஸில் உன்னை பார்க்கணும் ஜேகே. அந்த மாதிரி நேரு பார்க்கல இருக்க, வா. ஏன்டி அங்கேயா? வா ஜேகே, பேசணும். இப்போது ஜேகே வந்துருப்பாரு. என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன போய் பேசுனியா அவங்ககிட்ட, உங்கள் சிஓ கிட்ட? பேசினேன்டா. என்னடி சொன்னார் உன் சிஓ? என்னென்னவோ சொல்கிறார். சரி விடு. உனக்கு ஜிமின் யாராவது தெரியுமா? ஜிமின் தெரியுமே, என் கூட காலேஜில் படித்தவன் தான். ஏன்? அவன் கூட காலேஜில் படித்தாரா? உன் டிபார்ட்மெண்ட்டா? ஆமாம், என்னும் டிபார்ட்மெண்ட்டா? ஏன் கேட்குற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்டி, மற்ற ஏதோ பேசிகிட்ருக்க. அந்த சிஓவையோ அந்த ஜிம்மன் தான்டா. என்னடி சொல்கிற? ஏன் அவனுக்கு தெரியாதா? பார்க் இண்டஸ்ட்ரியோட பையன் தான் அவன்ட்டு. இல்லடி, எங்ககிட்ட அப்படிலாம் காமிச்சிக்கிட்டதே கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன். அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தானே. காலேஜ்லேருந்தேவா? ஏன் உன்கிட்ட அந்த பொண்ணு பேர் சொன்னது கிடையாதாண்ணா? சொன்னதில்லை, நான் கேட்டிருக்கோம். பட் அவன்கிட்ட சொன்னது கிடையாது. ஏதோ ஃபஸ்ட் இயர் பொண்ணை லவ் பண்ணுறேன், அத்தனையும் பிடிச்சி வச்சுட்டா மச்சான், அவன்கிட்ட சொல்லிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். தெரியல அவன் ஏன் லாஸ்ட் இயரில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனான்னு தெரிலடி. அதுக்கப்புறம் நான் பார்க்கலான்ட்டேன். நாங்கள் அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் அது இதுன்னு சொல்லிட்டு படிக்கிறது, அகாடமிக் இது இதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. பார்த்தே லாஸ்ட்டாக பார்த்தது அப்போ தான். அப்படின்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக பேசிடலாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, நானே பேசி. ஜேகே அவர் லவ் பண்ணுறதே என்ன தானா? என்னடி சொல்கிற? ஃபஸ்ட் இயர் தாண்டா நானும் படிச்சுட்டு இருந்தப்போ எல்லாத்தையும் சொல்கிறார். இவ்வளோ நாள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரே காரில் போயிருக்கோம், ஒரே ரூமில், ஒரே கேபினில், பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் கூட நின்றுட்டு இருந்திருக்கு. தப்பாக தோணல ஜேகே, என்கிட்ட தப்பாக எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த கல்யாண பேச்சுன்னு அவங்க அப்பா பேசிட்டு போனதுக்கப்புறம் என்னால் நிறுத்தவே முடியாது அப்படின்றாரா? என்ன பண்ணட்டும் ஜேகே? என்னடி சொல்கிற? உண்மையாவா? ஒன்றையா? ஆமாண்டா. என்ன ஃபஸ்ட் இயர்லேயே லவ் பண்ணார், செகண்ட் இயர்லேருந்து தானே கோகு கூட. ஆமாம். அப்போ நான் முன்னாடியே நான் லவ்வை சொல்லியிருந்தேன், நீ அக்செப்ட் பண்ணியிருப்பல்ல. நான் தானே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணேன். இப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தான் கிடச்சிது, நானாக க்ரியேட் பண்ணல. நான் எப்படி மிஸ் பண்ணணும், எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்றாரா அவர். நான் என்னடா பேசுறது? நான் சொல்லிட்டேன், வேண்டாம், நான் கம்மிட்டட் அப்படின்றேன். என்னால் நிற்காது. நீ எங்கள் அப்பாக்கிட்ட பேசு, உங்கள் வீட்டில் பேசு, உங்கள் அம்மாக்கிட்ட பேசு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பட் ஆனால் நான் என் வாயால் வேண்டாம், முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படின்றாரா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் அவ்வளோ அழுது, அவ்வளோ ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டு பேசுகிறாரா அந்த மனுஷன். ஒரு கோல்டாக தான் பார்த்துருக்கேன் நான். அவன் கோல்டு கேரக்டரே கிடையாது, என்ன வளர்ற? கோல்டாக தாண்டா இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டாரு. அதுக்கு எல்லா ரீசனுமே நான் தான் அப்படின்றார். எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும். நான் அன்றைக்கி மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் என் லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி இருக்கேன் அப்படின்றாரா? நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க.
சரிடி சரி நீ அழாது நான் பார்த்துக்கிறேன் உனக்கு கோகுவோட தான் கல்யாணம் நடக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இது பண்ணுறாரு. ஜேகே வந்து அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா கிட்டே போய் பேசியிருப்பார். அதாவது லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். வேண்டாம் சார், உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி மழுப்பியிருப்பார். பட் அவர் எதையுமே காது கொடுத்து வாங்கியிருக்க மாட்டார். உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, எனக்கு ஒயன் தான் மருமகளாக வேணும், அவங்களும் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. இங்கே கோகு வந்து உங்கள் அம்மா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. தோப்பா தம்பி, சரிப்பட்டு வராது புரியுதா? அவளுக்கு நல்ல ஃப்யூச்சர் வேணும்னு நான் நினைக்கிறேன், நல்ல பெட்டரான ஃப்யூச்சர் வேணும்னு நினைக்கிறேன். வேண்டாம், ஜேகேக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். அதை நான் தடுக்கலை. பட் ஆனால் இவளுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கிதுன்றப்ப என்னால் அதை மிஸ் பண்ணணும்னு தோணலை, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுதுப்பா. ஒரு அம்மாவா என் இடத்துலேருந்து நீ என்ன பண்ணுவேன் சொல்லு? இல்லை ஆண்டி, இதோ பார்ப்பா, ஒரு அம்மாவா என் இடத்துலேருந்து நீ என்ன பண்ணுவேன் சொல்லு? 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உன் கண்ணு முன்னாடி, நீ எதை உன் பொண்ணு கொடுப்ப சொல்லு? கண்டிப்பாக ஜிமின் தான் ஆண்டி. அதான்ப்பா நானும் பண்ணுறேன், இல்லை என்ன தப்பு இருக்குது சொல்லு? சரிங்க ஆண்டி, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க ஆண்டி, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகு ரொம்ப மனம் உடஞ்சி அப்படியே போயிருப்பார். இங்கே நீங்கள் கோகு கிட்டே போயிட்டு பேசுகிறீங்க. ஏய் வெயிட் பண்ணுறா, ப்ளீஸ்டா ஏதோ தப்பாருவேன். அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் தோணுது. தப்பா கவர்மெண்ட் ஜாப்னா செட் ஆகாது, விடு என்ன லவ் தானே, விட்ரி, நமக்குள்ள வேறு ஏதாவது. என்ன கோகு பேசுகிற? இப்படி தான் பழகிட்டு இருக்கோமா நம்ம? இல்லை இதுக்காக தான் பழகணுமா சொல்லு? நான் தப்பாக பேசலடி. உங்கள் அம்மா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு இல்லைல்ல. நானும் அப்போயே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம் போலாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டம் ஒன்றுமே பேசலை. உங்கள் சைடில் எதுவுமே கேட்கலப்பா. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எதுவுமே கேட்கல. உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நீ போறியாடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம கோவம். இந்த ஜேகே யார் பக்கமும் நின்று பேசவே முடியல. அம்மா பக்கம் போனால் அம்மா முறைக்கிறாங்க, தங்கச்சி பக்கம் போனால் ஏன்டா பேசுடா அப்படின்றா. எதுவுமே பண்ண முடியாமல் அவர் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு மாட்டிக்கின மாதிரி இருக்கார். நீங்கள் இப்போது ஜிம்னு பார்க்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அவர் திறக்கிறாரு. உங்ககிட்ட பேசணும் சார், ப்ளீஸ் ஒரு 10 minutes. வாவேன். என்னது கேவலமாக பர்மிஷன்? வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடா, நீங்களும் போகிறீங்க. சொல்லுவேன், நான் என்னையும் சொல்லிட்டேன், என் சைட்லேருந்து என் வாயால் என்னால் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டேன்ல. சொன்னீங்க சார், அது தவிர நீ எது வேணாலும் கேள்வாயின், கண்டிப்பாக பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவேன் சார். எனக்கு நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்க சார், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். உன்னுடைய லவ்வை நான் மதிக்கிறேன், மரியாதையாக ஃபீல் பண்ணுறேன் சார். என்னோடய லவ்வை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். அது நீங்கள் எனக்கு லவ்வை சொல்லி நான் அதை அக்செப்ட் பண்ணி அது நடந்திருந்தால் எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல சார். இது கோகு மீட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்குள்ள லவ்வபிளாக நிறைய ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது சார். அதெல்லாம் மறந்துட்டு எப்படி சார் உங்கள் கூட? அதுதான் சார் கேவலமாக இருக்கும், ப்ளீஸ் சார் கன்சிடர் பண்ணுங்க சார், ப்ளீஸ். என்ன வாயின் ஏதோ வேலைக்கு ப்ரப்போசல் போடுற மாதிரி போட்டுட்டு கன்சிடர் பண்ணனா அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. நான் சொல்லிட்டேன் வாயின், உன் சைட்லேருந்து உன்னோட நியாயம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ என் சைட்லேருந்து நீ யோசியேன். வலிக்குது வாயின் நீ திரும்ப வந்து இந்த மாதிரி கேட்கும்போது, அதுவும் அழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாயின். உன்னை என்னால் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெல் டவுன் பண்ணுறீங்க. வைன் என்ன பண்ணுற நீ? சார் ப்ளீஸ் சார், என்னோட லைஃப் சார்,
என்னோடய ஃப்யூச்சர் இப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப பயமாகவும் அழுகையாகவும் வருது சார். வெறுக்குது சார் என்னோடய லைஃப். ஏன்னா என் கூட லைஃப் போர் அடிச்சிடும்ன்றியா சார்? உங்களை எந்த விதத்துலையும் தப்பாகவே யோசித்தது கிடையாது சார். சேம் டைம் உங்களை என் கூட எப்படி சார் நினச்சி பாருங்களேன். என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ணணும்னு என்றைக்கும் விரும்ப மாட்டேன் ஒயின். கண்டிப்பாக ஒயின், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இந்த கல்யாணம் நிறுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் சொல்லிட்டேன். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஏதோ தடுக்க மாட்டேன். பட் ஆனால் என்ன நீ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வராத ஒயின் ப்ளீஸ். நீ டோன்ட் மேரி மீன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் உரிமை இருக்குல்ல ஒயன். சொல்லு, எனக்கும் உரிமை இருக்குல்ல டோன்ட் ஃபோர்ஸ் மீன்னு சொல்கிறதுக்கு. இது எனக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நீ மிஸ் பண்ண வைக்கிற ஒயன். நீ தான் ஒயன் இந்த தடவை. நான் ஏன் சைடில் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஒயன். சாரி ஃபார் தட். நான் எதுவும் பண்ண முடியாது ஒயன். மற்ற விஷயத்தில் நீ என்ன கேட்டாலும் சரி, என்ன பண்ண சொன்னாலும் சரி, கண்டிப்பாக பண்ணுவேன். உனக்காக எல்லாமே பண்ணுவேன். இப்போது இந்த நிமிஷம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஐ எம் ஹெல்ப்லெஸ். ப்ளீஸ் வீட்டுக்கு போ, பத்திரமா போ. ட்ராப் பண்ணவா? வேணாம் சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே நீங்கள் பேக்லேயே அவர்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்ட்பேக் ஸ்லிங் ஹேண்ட்பேக் போட்டிருப்பீங்க. அப்படியே நீங்கள் அந்த ஹேண்ட்பேக்கை ஒரு கையால் அப்படியே ஷோல்டர்லேருந்து எடுத்துக்கிட்டு அவரோட வாசலில் படிக்கட்டில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே இடறீங்க. அவர் வெளில வந்து, ஒயன் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. சாரி சார், சாரி, என்னால் முடியல, ப்ளீஸ் இது போயிடுறேன் சார். வேணாம் சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க. அம்மாடி ஒயன் வந்துட்டியா, ஆயுசு 100 உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா தான், என்னம்மா சொல்லு. என்னடி அழுதியா? இல்லைம்மா, நான் ஏன் அழப்பறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. தெரியுதுடி, முகத்தில் தெரியுது. உனக்கு இந்த லைஃப் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்கும், சந்தோஷமாக ஏற்றுக்கும். இந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு பண்ணாத, புரியுதா? சரிம்மா, சரி, என்ன சொல்லுங்கள். கல்யாணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் புடவை எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாருக்கும் நாளைக்கு போகிறோம், ஓகேவா? அந்த மாதிரி தான் உங்கள் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு சோகமான முகத்தை வச்சுட்டு தான் நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பாஸ் வந்து உங்ககிட்ட பேசினா மட்டும் லைட்டாக சிரித்து பேசுகிறீங்க. இப்படி தாண்டா உங்கள் கல்யாணத்துக்கான நாள் கூட வந்திருக்கும். உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பு கிடையாது. சேம் டைம்ஸ் ஜெமினும் துள்ளி குதித்து சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த கல்யாணம் அவருக்கு சந்தோஷமாக நடக்கலை. பட் ஆனால் பிடிச்ச மாதிரி உங்கள் கூட நடக்குதுன்ற சந்தோஷம் மட்டும் மனசுக்குள்ளால் நிறைஞ்சு வழிஞ்சு ஓடுது. அன்றைக்கி காலையில் நீங்கள் அழகாக சாரி கட்டிட்டு மாலையோட கையில் பூங்கத்தோட மேடையை பார்க்காம கண்ணில் தண்ணியோட நடந்து போகிறீங்க. ஜிமின் மணமேடையில் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்து உட்காந்ததும் தாலி கட்டலான்னு சொல்கிறாங்க. ஜிமின் எப்படியே எடுத்து தாலியை உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு உங்ககிட்ட, ஐ லவ் யூ ஒயன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணணும்னு தோணும். அதனால் மட்டும்தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு தோணுச்சுடி. அதனால் மட்டும்தான். என்னை என்றைக்கும் தப்பாக மட்டும் நினச்சிடாத ஒயன், தப்பாக நினச்சிடாத ஒயன். லவ் யூ ஒயன், ஒன்ஸ் அகைன் லவ் யூ டி, லவ் யூ லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் தலை கட்டாரு. உங்கள் கண்ணிலேருந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது புதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தண்ணி கீழே விழுது. நீங்கள் அவ்வளோ அழறீங்க. திரும்ப உடனே உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு இந்த ஓமகுண்டத்தை சுற்றி 3 தடவை வரீங்க. உங்கள் கையை இறுக்கமாக அவர் பிடிச்சிக்கிட்டாரு. நீங்கள் அந்த கையையே பார்த்துட்ருக்கீங்க. எதுவுமே பேசலை, யார் என்ன சொல்கிறதையும் காதில் வாங்கலை. அப்படி தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்குமே போயிருப்பீங்க. 2 பேரும் ஜோடியாக பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் உங்கள் தோள் மேலே கை போட்டிட்டு, நீங்கள் அவர் என்ன பண்ணாலும் அது நோன்னு சொல்கிறதில்ல. பட் ஆனால் நீங்கள் மட்டும் போகிறீங்க, எல்லா ரிச்சுவல்ஸுமே முடியுது, போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனி ரூம்லேயும் அவரையும் ஒரு தனி ரூம்லேயும் விட்டுருப்பாங்க.
ஒரு ரூமில் போயிட்டு மாலையை கட்டி வச்சுட்டு ஃபைனலாக உன்னை கல்யாணம் பண்ணிட்டவன். பட் உன் முகத்தில் அந்த சந்தோஷம் இல்லைன்றதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வலிடி, ஏதோ ஒரு வலி, தெரியல என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டில் உட்காந்துட்டு காலை தொங்க போட்டுட்டு அப்படியே படுத்திருப்பார். அவர் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே 2 காலையும் இறுக்கி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் தைஸில் உங்கள் முகத்தை புதைச்சிக்கிட்ட மாதிரி குனிஞ்சிட்டு உங்கள் 2 காலையுமே பிடிச்சிட்டு அவ்வளோ அழுக அழுதுருப்பீங்க. கொஞ்சம் கூட சத்தம் வெளில வந்திருக்காது. ஜமீனுமே நாங்கள் படுத்தாப்புலேயே அழுதுகிட்டே தூங்கியிருப்பார். நீங்கள் அழுது டயர்டாகி நல்ல தூக்கம் தூங்கியிருப்பீங்க. ஒரு 6 மணி இருக்கும். 2 பேருடைய டோருமே நாக் ஆகுது. அங்கே ஜெமினோட அப்பா, டேய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுடா, போ, எவ்வளோ நேரம் படுத்துட்ருப்ப? இதோ போகிறேன்ப்பா, இருங்க. என்னடா ஒரு பிரிஸ்கே இல்லாமல் பேசுகிறேன்? இல்லைப்பா, பிரிஸ்காக தான் இருக்கேன். இல்லையே, ஏதோ ஒரு குறையுதே. இப்போ கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமினுமே கிளம்பியிருப்பார். இங்கே உங்கள் அம்மா உங்களை எந்திரிச்சு வெட்டிங் நைட்டுக்கான அப்படின்னு சொல்லி உங்களை அழகாக ஒரு சாரி கட்டிவிட்டு தலையெல்லாம் பின்னி போட்டு உங்களுக்கு தலையில் பூ வச்சு ரெடி பண்ணுறாங்க. அங்கே அவர் நினச்சிட்டே இருக்கார், எப்படியும் இன்னைக்கு எதுவும் நடக்காதுப்பா. ஏன் ஏன் நீ என்னை லவ் பண்ணியிருந்தா இப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். நீ ஒயன், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக கல்யாணம் போகும்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே இருக்கார். நீங்கள் இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இப்போது கீழே ரூமில் தான் இருந்துகிட்ருக்கீங்க. அவர் இப்போது சாப்பிட்டுட்டு மேலே போயிருப்பார். உங்கள் அம்மா இப்போது உங்களை கூட்டிகிட்டு மேலே வராங்க. இப்போது நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தான் போகிறீங்க. வாவேன், என்ன ஃபார்மாலிட்டிஸா? டோர் லாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டீங்க. அவர்கிட்ட வந்து அந்த பால் சொம்பை வாங்கிக்கிறேன், சும்மா வாயின் ஃபார்மாலிட்டியை வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பால் குடிச்சிட்டு உங்ககிட்ட கொடுக்குறாரு. குடி வயன், குடி. தப்பாண்ணா? இல்லை இல்லை சார், தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த பாலை குடிச்சிருப்பீங்க. வந்து உட்காருவா. நீங்கள் போய்ட்டு உட்காருங்க. அப்புறம் வயன், மனசில் எப்படி இருக்குது? ரொம்ப பாரமாக இருக்கான்னு? இல்லை சார், நமக்கு மனசுலாம் இருக்கக்கூடாது சார், இருக்கக்கூடாது. ஏன் வயன், ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு? இல்லை சார், எனக்கு என்ன கஷ்டம்? கஷ்டம்லாம் இல்லை சார். ஒயன், ஓப்பனாக பேசுகிறியா? நானும் உன்கிட்ட ஓப்பனாக பேசுவேன், நீ பேசினா. இல்லைன்னா வச்சுக்கோயேன், உன் மனசும் இருக்கி ஏன் மனசும் இருக்கி நல்லா இருக்க ஒயன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிட்டோம். நீ ஸ்டாஃப் மாதிரி பேசிகிட்ருக்க, எனக்கு அது பிடிக்கல. இல்லை சார், நீங்கள் மனசை கேட்டு கல்யாணம் பண்ணல சார். உங்கள் சைட் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் வளைஞ்சு கொடுத்து போகணும்ல சார். ஒயன், தப்பாக பேசாத. என் சைட்லேருந்து கொஞ்சம் யோசி ஒயன். இல்லை சார், நீங்கள் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க சார். நான் இப்போது பெட்டில், நீங்களும் பெட்டில், யூஸ் பண்ணிக்கோங்க சார், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒயன், என்னை பார்த்தா உனக்கு அந்த மாதிரி தான் தோணுதா? சொல்லு. இல்லை சார், உங்களை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தோணலை. நான் உங்ககிட்ட வந்து அன்றைக்கி கெஞ்சனா பார்த்தீங்களா, அன்னைக்கு தோணலை. பட் ஆனால் இன்றைக்கி தோணுது. நீங்கள் அன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தோணியிருக்காது. பட் ஆனால் அதை யூஸ் பண்ண மட்டும்தான் இப்போ நான் உங்கள் பக்கத்தில். ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு தானே சார் தோணும். ஒயன், நான் சொன்னதெல்லாம் நீ தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கேன். என்ன உன் மனசில் நான் இவ்வளோதான் ஆ சொல்லுவேன்.
இவ்வளோதானா? ஜிமினுன்றவன் இவ்வளோதான் உன் மனசில் கரெக்டா? ஆ, அப்படி தான் சார் இருக்குது. அப்படி தான் இருக்குது. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க உங்கள் லவ்வுக்கு. அவ்வளோ நாள் கழித்து என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க. அதிர்ச்சா மரியாதை, அவ்வளோ மரியாதை உங்கள் லவ்வில் இருந்துச்சு. கோகுவோட லவ்வாக மட்டும் தெரிஞ்சது. உங்களோட லவ் நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது அது எனக்கு மரியாதையாக, ஏதோ ப்ரீஷியஸாக, என் மேலே இவ்வளோ மரியாதை, இவ்வளோ லவ் இப்படி ஒரு மனுஷன்கிட்டேருந்து இருந்திருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் என்னோடய மனசு, கோகோட மனசு அப்படின்றது ஒன்றா இருந்து சொல்ல தெரியல சார். எனக்கு சொல்ல தெரியல. நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண விரும்பல ஏன்னு அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, இன்னுமே என் காதில் ஒலிக்குது சார். ஸோ இப்போது நமக்கு வெட்டிங் நைட், இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு என்ன சார் இருக்குது? நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேணாமே. ஓ, ஆப்பர்ச்சுனிட்டி சரி வயன், மிஸ் பண்ண வேண்டாம். நீ சொல்கிற மாதிரி நடக்கட்டும்டி. இது ஆப்பர்ச்சுனிட்டிஸால் நடந்த ஒரு கல்யாணம் தானே. நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கரெக்ட், ஆமாம், யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எதுக்கு எப்பயும் மிஸ் பண்ணணும்? நீ என்னோடய பொண்டாட்டி. நீ ஒன்றும் என்னோடய ஸ்டாஃபு, நான் உன்னோட சிஇஓ அந்த மாதிரி ஒரு ரூமில், ஒரு கேபினில் அப்படி இல்லைல்ல. இப்போது நீ என்னோடய பெட்ரூமில் என்னோடய ஒய்ஃபாக தாண்டி இருக்க. கரெக்டு தான், என்னோடய ஒய்ஃபாக நீங்கள் இருக்க. நான் இந்த மாதிரி கேரக்டர் இல்லை இருந்தாலும் நீ என்ன உசுப்பேத்ரடி. இல்லை சார், உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சார் சொல்லியிருக்கேன். அதான உண்மை. அதாவது நீங்கள் உங்கள் ஆதங்கத்தை நீங்கள் சொல்லி புலம்புறீங்க. அவருக்கு அது ட்ரிகர் ஆகி அவர் உண்மையாகவே பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியே அவர் நினச்சிட்டு இப்போ உங்ககிட்ட அவர் உண்மையாக தான் பேசிகிட்ருக்காரு. ஓகே, நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடி, நீ தான் ரெடி ஆகிட்டல ஆப்பர்ச்சுனிட்டி. நீ ரெடியா? ரெடியாடி? கீழே ரெடி ஆகிட்டேன் சார். பார்த்தா தெரியலையா? ரெடி ஆகிட்டேன். மனசளவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மனசு தான் நம்ம எப்பவுமே பார்க்கறது இல்லையே சார். மனசு முக்கியம் இல்லை சார். முக்கியம் இல்லை, விடுங்க. அது மானங்கிட்டது. அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது சார். ஓ, மனசு கேட்க மாட்டேங்குதுல்ல. சரிடி, சரி. நீ என்னை இப்படி தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்க. நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன்டி. கடைசி வரைக்கும் நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண விரும்பல. வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையெழுத்து பிடிச்சிட்டு அவங்க பெட்டிக்கிட்டே நிற்க வச்சுருப்பாரு. உன் முகத்தை அவரால் பார்க்கவே முடியல, ஃபேஸ் பண்ணவே முடியல. என்னதான் இருந்தாலும் நான் முடியலாடி. என்ன சார், அப்போ தாலியும் நீங்கள் கட்டியிருக்கக்கூடாதுல்ல சார்? எப்படி கட்டினீங்க? என்னோடய மனசு அப்போ ஏன் சார் உங்களுக்கு புரியல? புரிஞ்சிருக்கணும்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் அப்படியே டொம்னு உட்காந்துருப்பீங்க. இல்லடி, இல்லை. அப்போ உன்னோட மனசை நான் கேட்டு தாலி கட்டின்னு நினச்சிக்கேன், கட்டியிருக்க முடியாது. இப்போது நீ அழுறதை பார்த்து நான் சும்மா கை கட்டி நின்னு வச்சுக்கேன், இந்த லைஃப் நீடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கியிருப்பார். பெட்டுக்கு நடுவில் அப்படியே படுக்க வச்சுருப்பாரு. சரிடா, இந்த வீடியோ இந்த இடத்துல அப்படியே எண்ட் ஆகட்டும். நான் செகண்ட் ஷாட்டாக நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இந்த வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுருங்க. நான் இன்றைக்கி உள்ளாலே நான் போட முடிஞ்சால் போட்டுடுறேன், இல்லை நாளைக்கு போட்டுடுறேன்டா. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்றப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு 2-3 கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வருது. அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கப்பா, தேங்க்யூ. அப்படியே போகிற போக்கில் அந்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் பூஸ்டப் கொடுத்த மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோஸ், ஸ்டோரி லைன்ஸ் எழுதுறதுக்கு, அது உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு அப்படின்றது தோணும்ல. கொஞ்சம் அப்படியே சேட் பண்ணிட்டு போயிடுங்கப்பா. கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்கப்பா ப்ளீஸ். தேங்க்யூ கைஸ்.